மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்டா மாவட்டங்களுக்கு விரைகிறது தேசிய பேரிடர் மீட்புப் படை NDRF. டெல்டா மாவட்டங்களுக்கு விரைகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தென் தமிழகம் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் நிலையில் இனி வரும் 4-5 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக கனமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு NDRF என்று சொல்லக்கூடிய தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைந்திருக்கிறது. 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் டெல்டா மாவட்டங்களுக்கு விரைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆண்டு கானா பாடகி இசைவாணி பாடிய இந்த பாடல்தான் தற்போது ஐயப்ப பக்தர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் தனக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஐயப்பன் குறித்த சர்ச்சை பாடலின் பின்னணி என்ன? சென்னை ராயபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர் கானா பாடகி இசைவாணி. இவர் பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் பிரபலமானார். இயக்குனர் ப. ரஞ்சித்தின் கேஸ்லெஸ் கலெக்டிவ் என்கிற இசைக்குழுவில் இணைந்து பல்வேறு பாடல்களை இவர் பாடியிருக்கிறார். பெண்ணடிமை தொடர்ந்து கானா பாடல்கள் பாடி வந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலமாகவே இவர் பிரபலமடைந்தார். அதன் பிறகு வெளிநாடுகளிலும் பல இசை நிகழ்ச்சிகளில் பாடல்கள் பாடி வருகிறார். இந்த நிலையில்தான் ஐயப்ப பக்தர்கள் உணர்வை சீண்டக்கூடிய வகையில் இசைவாணியின் பாடல் இருப்பதாக பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் மற்றும் 60 வயதை கடந்த பெண்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும். 10 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் இந்த சன்னதிக்கு செல்வதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் பெண்கள் இளம் வயதில் வந்தால் என்ன தப்பு என்று கேட்கக்கூடிய வகையில் இவருடைய பாடல் வரிகள் அமைந்திருந்தது. அதாவது, ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் என்னப்பா, பயங்காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, இப்ப காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்சா தீட்டா, நான் முன்னேறுவேன் மாசா என்று பாடலை பாடியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ப. ரஞ்சித்தின் நீலம் கலாச்சார மையம் சார்பில் நடத்தப்பட்டு வரக்கூடிய மார்கழியில் மக்கள் இசை என்கிற இசை நிகழ்ச்சியில்தான் இசைவாணி இப்பாடலை பாடியிருந்தார். கடந்த 2019 ஆண்டு அவர் இந்த பாடலை பாடியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மேடைகளில் இந்த பாடலை அவர் தொடர்ந்து பாடி வந்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பிறந்தாலே அவருடைய இந்த பாடலுக்கு கண்டனங்களும் வலுக்க ஆரம்பிக்கின்றன. அந்த வகையில் தற்போது சபரிமலை ஐயப்பன் சீசன் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இசைவாணியின் இந்த பாடலுக்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. கடுமையான விரதமிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று வரக்கூடிய நிலையில் பக்தர்களின் உணர்வை சீண்டும் விதமாக இந்த பாடல் இருப்பதாக பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். பள்ளி மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையுடன் தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பள்ளி மாணவர்களிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களின் சான்றிதழ்களை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. பள்ளி மாணவர்களிடம் ஒழுக்கக்கேடான முறையில் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதுடன் தண்டனை வழங்குதல், கட்டாய பணி ஓய்வு, பணி நீக்கம், பணி அறவு மற்றும் அவர்களின் கல்வி சான்றுகளை ரத்து செய்ய பரிந்துரைத்தல் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் மற்றும் மதுபானத்தின் பயன்பாட்டை கண்டறியும் வகையில் ஆய்வு நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் இளைஞர்களிடம் மது மற்றும் போதை பழக்கத்தின் பயன்பாடு குறித்து ஆய்வு நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி 18 முதல் 25 வயது வரை உள்ளவர்களிடம் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து ஆய்வு ஒன்றை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அதில் போதைப் பொருள் பயன்பாடு எந்த முறையில் போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகிறது, போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களின் சமூக பொருளாதார பின்னணி, போதைப் பொருள் அதிகமாக புழங்கும் இடம், இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் ஆகியவைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளது. இந்த ஆய்வு முடிவுகளின்படி போதை தடுப்பு நடவடிக்கையில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்து முடிவு எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்டு பெறலாம். கண்ணதாசன், தற்போது கடலூர்ல எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை பெய்து வருது? மழை நிலவரம் என்ன? கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக
கடந்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி நகரும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிக கனமழை என அறிவித்திருக்கிறது. நாளை வானிலை மையம் கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் இப்போது காலை மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, ரெட்டிச்சாவடி, ஆலப்பாக்கம், மஞ்சக்குப்பம், திருப்பாதிரி புலியூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார அனைத்து பகுதிகளிலுமே தற்போது கனமழை பெய்து வருகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் என்பது தேங்கியுள்ளது. இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் அந்தந்த இடங்களில் தற்போது வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. கடலூர் மாவட்டத்தில் கடலில் வழக்கத்தை விட சீற்றம் அதிகமாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மீன்வளத்துறை எச்சரித்திருந்த நிலையில் கடலூர் மாவட்டத்திலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத நிலையில் தற்போது கடலில் வழக்கத்தை விட கடல் சீற்றமாக காணப்பட்டு வருகின்றது. கடலூர் மீனவ கிராமங்களில் குறிப்பாக கடலூர், தாழங்குடா, தேவனாம்பட்டினம் கடல் சீற்றம் காரணமாக கடல் அலை முன்னேறி வருவதால் அவரது படகுகளை தற்போது பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். தற்போது கடலூரில் கனமழை என்பது பெய்து கொண்டிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. கண்ணதாசன், விரிவான விவரங்களுக்கு அண்மை செய்தி. முதுநகர் காவல் நிலையத்தை ஆய்வு செய்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களிடம் கலந்துரையாடினார் துணை முதலமைச்சர். அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அங்கிள் என துணை முதல்வர் உதயநிதியின் காரை நிறுத்தி அவருக்கு பள்ளி குழந்தைகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாளை தனது 47வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்நிலையில் இன்று உதயநிதி ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்தில் கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை திரும்பினார். அப்போது வழியில் பலரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி வரவேற்றனர். இதையடுத்து மரக்காணத்தில் பள்ளி குழந்தைகள் சிலர் துணை முதல்வர் உதயநிதிக்கு கைகுலுக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அங்கிள் என அந்த மழலை குரலில் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வரவேற்பதற்கான வாகன ஒத்திகை நடைபெற்றது. மேலும் தகவல்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம். இதை பற்றிய மேலும் விவரங்கள் இங்கு பகிரலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் நாளை மறுநாள் வெல்லிங்டன் ராணுவ கல்லூரியில் நடைபெறும் ராணுவ அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பங்கேற்க இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிய இருக்காங்க. இந்த நிலையில டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரியும் அவர் கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகையில் உள்ள தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகை புரிகிறாங்க. பின்னர் சாலை மார்க்கமாக அரசு தாவரவியல் பூங்கால உள்ள ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில ஓய்வு எடுக்கிறாங்க. தொடர்ந்து 28ஆம் தேதி குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ கல்லூரியில் நடைபெறும் ராணுவ பயிற்சி அதிகாரிகள் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி பழங்குடியின மக்களையும் சந்திக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி திருச்சி சென்று திருவாரூர் அங்க இருக்கக்கூடிய திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துல நடைபெற இருக்கக்கூடிய 9வது பட்டமளிப்பு விழால பங்கேற்கிறாங்க. இதற்காக நாளை நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையை ஒட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பனாய் உட்பட 4 மாவட்ட காவல்துறையினர் சுமார் 1000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மாவட்டம் முழுவதும் ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கிய பிரமுகர்களோட வருகையின் போது சாலை வழி போக்குவரத்து மாற்றம் இருப்பதாகவும் அரசு தாவரவியல் பூங்கால ஆளுநர் மாளிகை இருப்பதால முழு போலீஸ் பாதுகாப்பும் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் மூலம் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. தற்போது குடியரசுத் தலைவர் நாளை வருகை புரிய உள்ள நிலையில தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளம் காவல்துறையினர் மற்றும் ராணுவ கட்டுப்பாட்டிற்குள்ள கொண்டு வரப்பட்டு தற்போது தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள ஆளுநர் மாளிகை வரை தற்போது வாகன ஒத்திகையானது நடைபெற்றது.